ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ப்ரொஃபஷனல் அயன் பாக்ஸ், கிளிப்ஸ், அதுக்கப்புறமா டேபிள் எதையுமே யூஸ் பண்ணல. யூஸ்வலாக வீட்டில் இருக்கிற டேபிள், அயன் பாக்ஸ்லாம் வச்சு ஈஸியாக எப்படி பண்ணலான்னு தான் நம்ம சொல்லித்தர போகிறோம் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸாகவே போயிருச்சு. ஸோ நீங்கள் இதை வச்சு உங்கள் பிஸ்னஸையுமே கூட க்ரோ பண்ணலாம். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் செய்யறதுக்கு பெருசாக நமக்கு நாலேஜ் தேவைப்படும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பேசிக்காக சாரீ கட்ட தெரியும், அப்புறமா உங்களுக்கு பேசிக்கான சாரி ஃபோல்டிங் தெரியும் அப்படின்னாலே நீங்க ஈஸியா சாரி ப்ரீப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஆக்சுவலா அந்த வீடியோல மெஷர்மெண்ட்ஸ் பத்தி எதுவும் சொல்லல. உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் பத்தி வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பல்லு ப்ளீட்ஸ் தான் எடுக்கணும். நம்ம பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு சாரியை ஃபர்ஸ்ட் திருப்பி போட்டுடணும். அதாவது நல்ல சைடை டேபிளுக்கு அடியில வர மாதிரியும் பின்னாடி இருக்க சைடு டேபிளுக்கு மேல வர மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு அளவு வேணும் அப்படிங்கறத முந்தியில இருந்து நான் மடிச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி லைட்டா ஒரு அயன் பண்ணிக்கோங்க. சோ தட் நமக்கு அங்க ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம மற்ற ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் இதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆஸ் அ பிகினரா நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு சைடு அடிக்காம ஈஸியா வரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்ல, அந்த இடத்துல நீங்க வச்சு அயன் பண்ணீங்கன்னா ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லைன்ஸ் வச்சு நம்ம ஈஸியா பல்லு ப்ளீட் எடுத்துக்கலாம். இனிமே நான் சொன்னதே தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் விஷுவல்ல முடிக்கிற வரையும் நான் பேசினதே பேசிட்டு இருந்தா உங்களுக்கும் கேட்கறது காண்டாவும், என்னமா நீ பேசினதே பேசிட்டு இருக்கேன்னு. சோ இதை எப்படி நம்ம ஒரு பிசினஸா க்ரோ பண்ணலாம் அப்படிங்கறத சின்ன சின்ன டிப்ஸா உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது ஒரு பிசினஸா எடுக்கிறோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற சாரி எல்லாத்துலயுமே நம்ம ப்ரீப்ளீட் பண்ண கத்துக்கணும். எப்படின்னா நம்மள்ட்ட இருக்க பட்டு சாரி, செமி சில்க், அதுக்கப்புறம் டிஷ்யூ சில்க் எல்லாத்துலயுமே நீங்க ப்ரீப்ளீட் பண்ணி அதுல ஒரு வெல் வெர்ஸ்டா இருந்தா மட்டும்தான் இதை நீங்க ஒரு பிசினஸா க்ரோ பண்றப்ப உங்களோட கிளைண்ட்ஸ் உங்களை நம்பி ஆக்சுவலா சாரி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் மாதிரி இருக்கும். சோ நீங்க இதை ஒரு பிசினஸா எடுக்க போறீங்க அப்படிங்கிறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க கட்டுற எல்லா சாரியுமே ப்ரீப்ளீட் பண்ணி கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம கமிங் டு த செஷனுக்கு போயிருவோம். இப்ப நம்ம பல்லு பிளேட் எடுத்த சாரியை இப்ப திருப்பி தலைகீழ போட்டுக்கணும். தட் மீன்ஸ் நல்ல பார்ட் மேல வந்துடும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு மடிப்பு விட்டு விட்டு நம்ம ஒரு மடிப்பு எடுக்கணும். அதாவது ஒரு லைன் விட்டு அடுத்த லைன் எடுக்கணும். நான் விஷுவல்ல காட்டுற மாதிரி. நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க விஷுவல்ல பார்த்தா ஐ திங்க் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி டில் த எண்ட் வரையும் எடுத்து நீங்க மேல ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு பல்லு பிளேட் ரெடி. கண்டிப்பா இதுல சைடு அடிக்காது. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க போக போக ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். ஆல்சோ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறனால நமக்கு பிளேட்ஸ் ஒரு 8லேருந்து 9 பிளேட்ஸ் வரையுமே கிடைக்கும். இதே நீங்கள் வேறு மெத்தடில் கையிலலாம் மடிக்கிற மாதிரியான மெத்தடில் பல்லு பிளேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 இல்லைனா 6 to 7 பிளேட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இது பிகினருக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு நிறைய பிளேட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ண மாதிரியுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம டாப்பில் இப்போ செக்யூர் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம செக்யூர் பண்ணிட்டு டேபிளில் ஒரு கிளிப் போடணும். அந்த கிளிப் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ப்ளீட்டிங் கிளிப்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு கிளிப் 250 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். நம்ம பிகினராக இருக்கிறனால எல்லாத்தையும் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, நம்மளோட தலைக்கு போடுற கேட்ச் கிளிப் இருக்குங்க இல்லையா, அதுலேயே பெரிய கிளிப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ரொம்பவுமே எனக்கு கேட்டால் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஹார்ம்ஃபுல்லாக இருக்காமல் பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரியான கிளிப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அது நம்ம சாரியும் டேமேஜ் பண்ணாது, நமக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலே ஈஸியா முடிஞ்சிடும். இதெல்லாம் நீங்க உங்க சாரிக்கு பண்றதுனா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க ப்ரொஃபஷனலா என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும். நான் இதை நம்ம வீட்டில் நம்ம சாரிக்கு பண்றப்ப இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அதே மாதிரி நீங்க சாரிக்கு பின் போடுறப்ப எப்பயுமே அப்ல இருந்து டவுன்வர்ட்ஸ் வர மாதிரி தான் நீங்க சேஃப்டி பின் செக்யூர் பண்ணணும். கீழ இருந்து மேல போட்டீங்க அப்படின்னா அது நம்ம சாரியை ஈஸியா டேமேஜ் ஆக்கிரும். இப்போ பல்லு பிளீட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்த பிளீட்ஸ் வச்சு மீதி பிளீட்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு நான் ரேண்டமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சாரி வாங்கினதும் சாரியை அப்படியே உங்க மேல போடாம நார்மலா கையில சும்மா ஒரு 4 பிளீட்ஸ் மாதிரி மடிச்சு உங்க மேல போட்டு உங்க நீ லென்த் வரையும் பார்த்து அங்க ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படியே போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏத்த இறக்கமா இருக்கும். சோ தட் நீங்க சும்மா ரேண்டமா மடிச்சு உங்க ஷோல்டர்ல போட்டு ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பல்லு பிளீட்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எங்க அந்த பின் செக்யூர் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம பிளீட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு நல்லா ப்ரீப்ளீட் பண்ண தெரிஞ்சிருச்சு, இதை எப்படி நம்ம பிசினஸா க்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலி சைடு, ஃப்ரெண்ட்ஸ் சைடு, அப்புறம் ரிலேட்டிவ் சைட்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா நான்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யார்கிட்டயுமே ஆக்சுவலா அமௌண்ட் வாங்கவே கிடையாது. ஏன்னா ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேத்துக்கு நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கேன். ஈவன் அப்பெல்லாம் என் ஒர்க் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் நிறைய பழகிக்கிட்டேன் அந்த சாரீஸ் மூலமா. ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பே அவுட் இல்லாம தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறமா நம்ம
கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பேமெண்ட் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கம்மிங் டு த ப்ளீட்டிங், நம்ம இப்போ வந்து பல்லு ப்ளீட் எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்கணும். ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்கிறதுக்கு எப்படின்னா நம்மளே வந்துட்டு இதையும் ரேண்டமாக வந்துட்டு கை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணுறப்ப ஒரு ப்ளீட்டுக்கும் இன்னொரு ப்ளீட்டுக்கும் இடையில 1 inch கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணுற இடத்துல உங்கள் ரைட் ஹேண்ட் சைடுக்கு நேராக இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து நவரவே கூடாது. அது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். உங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ளீட்ஸ் தான் நீங்கள் மூவ் பண்ணி 1 inch கேப் விட்டு இந்த மாதிரி நான் விஷுவலில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து அயன் பண்ணணும். ஸோ தட் அப்போ தான் நம்ம வந்து சாரீ கட்டுறப்ப சாரீ வந்துட்டு சைடாக இழுத்துட்டு போகாமல் நேராக கரெக்டாக வந்துட்டு நிற்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து அயன் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் ப்ளீட்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக அயன் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. நம்ம வந்து சாரீ சுற்றி எடுக்கிற வரையுமே நம்ம வந்து ஆக்சுவலாக அயன் பண்ணணும். அப்போ தான் சாரீ வந்துட்டு நம்ம கட்டும்போது சைட்லேயும் நல்லா அழகாக நீட்டாக வந்து நமக்கு ப்ளீட்ஸ் வந்து எலகெண்ட்டாக வந்து தெரியும். இல்லாட்டினா அங்கே மட்டும் ஒரு மாதிரி களைஞ்சு போன மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் ட்ரிக்கை வந்து பார்க்கலாம். இதை வந்து நம்ம எப்படி வந்து பப்ளிசிட்டி படுத்தலாம் அப்படின்னா ஒரே வழி தான் சோஷியல் மீடியா. ஃபர்ஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுற ஒர்க்கை வந்து ஸ்டோரியா ஆர்எல்ஸ் போஸ்ட்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறனாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆர்டர்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஈவன் நம்ம அதெல்லாம் பண்ணலாம் கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சைடே வந்துட்டு நீங்கள் பண்ணி கொடுக்க அது உங்கள் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்க கேட்டு உங்ககிட்ட வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டாக வந்துட்டு மினிமலாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 100 rupees தான் ஆக்சுவலாக வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஓரளவு நமக்கே ஒரு ஹோப் வந்து நல்லா பண்ணுவோம் அப்படின்னு தோணுதுக்கு அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 100 rupees வச்சிருந்தேன். அப்புறமா போக கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட்டோட அமௌண்ட்டே வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வரையுமே வந்து நான் 350 எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து 350 rupeesக்கு தான் வந்து நான் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி தந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரியே ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸா ஹோம் மேக்கரா இருக்கிறவங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளீட்டிங்ல வந்துட்டு சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். நமக்கு வந்து பல்லு ப்ளீட்ஸும் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சென்டர் ப்ளீட்ஸ் வந்து சாரி கட்டிட்டு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துட்டு நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணாம ஒன்று தள்ளி ஒன்று அரேஞ்ச் பண்ணோம்னா ப்ளீட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கட்டினதுக்கு அப்புறம் நான் இப்போ வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு, அதாவது உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த மாதிரி அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி மேலே ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிடணும். அதே மாதிரியே நீங்கள் கீழேயும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கீழே ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டு நடுவில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் அயன் பண்ணிட வேண்டியதா. இது ரொம்பவுமே ஆக்சுவலாக ஈஸி. எனக்கு தெரிஞ்சவரை ஓரளவு பிஸ்னஸ் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு பெரிய டண்டனா கடான்லாம் கிடையாது. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினராக எப்படி யூஸ் பண்ணேன், எப்படி வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு பிகினருக்கு வந்து நான் சொல்லித்தரேன். அவ்வளவுதான். நான் இப்போ ரொம்பவுமே ப்ரொஃபஷனல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து டிப்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்னுடைய பிஸ்னஸையும் நான் வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னுமே வந்துட்டு வீட்டில் ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். உங்கள் யாருக்காச்சும் இந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னா உங்கள் சாரீஸை வந்து எனக்கு அனுப்புறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லலாம். நான் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். என்கிட்ட வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் வந்துட்டு 350 rupees தான் பெர் சாரி வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ சாரியை கீழே பின் பண்ணதுக்கு அப்புறமா சென்டரில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பின் பண்ணதுக்கு அப்புறமா சென்டர்லேயும் ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணிக்கணும். நம்ம சாரி கட்டுறப்ப அந்த பின் 2 பின்னையுமே கீழே இருக்கிற பின்னையும் சென்டரில் இருக்க பின்னையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றப்ப வந்துட்டு அது கலையாம இருக்கிறதுக்காக நான் ஒரு சென்டர்லேயே ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. அந்த சாரி வந்து ஸ்ட்ரைப்பாக இருக்கிறனால சென்டர் ப்ளீட்டிங் வந்து ஆக்சுவலாக சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் தான் கம்மிங் டு த மெயின் பார்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ண போகிறோம். பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம சாரியை வந்து உல்டாவா திருப்பி போட்டுக்கணும். குட் பார்ட் வந்து கீழே இருக்கும், நம்ம பின்னாடி இருக்க பார்ட் வந்து மேலே இருக்கும். இப்போ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்ம சாரியோட உள் சுத்து வந்துட்டு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். நம்ம அயன் பண்ண பல்லு ப்ளீட்டும் ஃப்ரண்ட் ப்ளீட்டும் ஆப்போசிட் சைட் ஆஃப் த டேபிளில் வந்து இருக்கணும். இந்த உள் சுத்தை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் விஷுவலாக காட்டுற மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம். இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட் ப்ளீட்டும் பல்லு பீட்ஸையும், அதை வச்சு இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்ட் வந்து பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம உள் சுத்தை மடிச்சதுக்கு அப்புறமா கையாலேயே நல்லா அயன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அயன் பண்ணியிருக்க பல்லு ப்ளீட்டோட ஸ்டார்டிங் பின்னை வந்து எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ஷோல்டர் பின்னை வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல எடுத்துக்கணும். எடுத்து நம்ம இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதாவது பாக்ஸ் மாதிரி கிடையாது, நம்ம உள் சுத்தை வந்து மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம ஷோல்டர் பின்னை வந்து வைக்கணும். உங்களுக்கு வீடியோல புரியும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் வந்து ஸ்டார்டிங் பின்னு. அதை எடுத்து நம்ம இந்த
மடிச்சு வச்சிருக்கிறத ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து வச்சுக்கணும். அந்த இடத்துல வச்சு நீங்க வந்து கை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபோல்டு வந்து எங்க முடியுதோ அந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து புல் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை வந்துட்டு புல் பண்ணி முன்னாடி எங்கே பின் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ தட் அதுதான் நம்ம பாக்ஸ் ஃபோல்டுக்கு மேலே வரதுக்கான சைடு. இந்த மாதிரி நீங்கள் வந்து புல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி அதை அந்த பாக்ஸ்குள்ளார நீங்கள் வந்து கொண்டு வரணும். நான் காட்டியிருக்கிற மாதிரி சாரியை புல் பண்ணிட்டு அங்கே ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா சாரி வந்து நவராம இருக்கும். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே லைட்டா இந்த மாதிரி நம்ம கை வச்சு அரேஞ்ச் பண்ணி நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா அந்த லென்த்துக்குள்ளார நம்ம வந்து இப்போ கொண்டுட்டு வரணும். உங்களுக்கு விஷுவல்ல புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி லைட்டா மடிச்சு விட்டு அது ஒரு மடிப்பா மடிச்சு நம்ம வந்து இப்போ அந்த பாக்ஸ்குள்ளார இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். நல்லா நீட்டா வந்து சாரியை ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டினா கசா முசான்னு ஆயிரும். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கிற பார்ட்டை ஒன்ஸ் மடிச்சுட்டு நான் வீடியோல காட்டுற மாதிரி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மடிக்கணும். அதே மாதிரி ரைட் சைடும் நீங்க வந்து பண்ணணும். இது வந்துட்டு எல்லா சாரி ஒரே மாதிரி வருமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு மாதிரி லென்த்ல வந்து வரும். ஸோ நீங்க ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டா வந்து வந்துடும். ஆல்சோ சாரி வந்து வீடியோல பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஏதோ அட்டையை வச்சு மடிக்கிற மாதிரி ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ரியல்ல நீங்க மடிக்கிறப்ப அது ரொம்பவுமே நழுவி போகும். ஸோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மடிக்கணும். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த சாரியை வந்து இப்படி மெதுவா உல்டாவா போட்டு எடுக்கணும். அப்ப நம்ம வந்து புல் பண்ண சாரி வந்துட்டு மேல அழகா நீட்டா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பல்லு பிளீட்ஸை வந்து நீங்க அதே மேலேயே சுத்தி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட சாரி பிளீட்டிங் வந்து இந்த மாதிரி ஈஸியா முடிஞ்சிடும். இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் ஒரு 2-3 தடவை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே வந்துட்டு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் காட்டியிருக்கிற மாதிரி நீங்க வந்து சுத்தியும் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் அதை மட்டும் மடிச்சும் கூட கிளிப் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். கம்மிங் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஆல்சோ உங்களுக்கு இந்த ப்ளீட்டிங் வீடியோவும் பாக்ஸ் ஃபோல்டிங்கும் தெளிவா புரியும் சரி நம்புறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. ஆல்சோ சின்ன பிசினஸ் டிப்ஸும் நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நானும் ப்ரீ ப்ளீட்டிங்க்கு ஆர்டர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். உங்க யாருக்காச்சும் ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் பட்ஜெட்குள்ள வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டா பேஜ்ல. நான் பேஜை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டேக் பண்ணிருக்கேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். அது வரையும் டேக் கேர். பாய்.